தந்தை மகன் தூய ஆவியானோர் பெயராலே ஆமென். நம்முடைய விண்ணக தந்தையே, உம்முடைய தூய ஆவியானார் நம்மை வளம்படுத்தி இதோ நாள்தோறும் உம்முடைய பாதையில் செல்ல பிறருக்கு உதவி செய்கின்ற அந்த உள்ளத்தையும் நமக்கு அளிக்குமாறு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்றோம் எவ்வாறு அன்னை மரியா, இறைவனின் தாய், எப்பொழுது கப்ரியேல் வானதூதர் உம்முடைய உறவினரான எலிசபெத்து கருவுற்ற இயலாது என்று சொல்கின்ற அவர் 6வது மாதத்தில் இருக்கிற என்று கேட்டவுடனே விரைந்து அவருக்கு உதவி செய்ய சென்றார் என்று நாம் கேட்டோம். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, தன்னுடைய உறவினருக்கு உதவி செய்ய மாதாவின் கால்கள் விரைந்து அவர் அங்கே சென்றார். தம்மால் முடிகின்ற அந்த உதவியை அவருக்கு செய்தார். இன்று ஆண்டவர் நமக்கு கிடைத்துள்ள கண்கள், கால்கள், கைகளின் வழியாக நாம் எதுக்கு அதை பயன்படுத்துகின்றோம்? பாவ செய்ய நாம் விரைந்து செல்கின்றோமா? இல்லை பிறருக்கு நல்லவற்றையே செய்ய, உதவியை செய்வதற்கு நாம் நம்முடைய கால்களையும் நம்முடைய கைகளையும் நாம் பயன்படுத்துகின்றோமா? அன்புக்குரியவர்களே, மெக்சிகோ நாட்டில் இருந்த இந்த ஒரு லேடி தன்னுடைய 25 ஆண்டுகளில் திருமண வாழ்க்கையில் தன்னுடைய கணவர் டிவோர்ஸ் செய்த பின்பு தன்னுடைய பிள்ளைகள் ஒரு சமுதாயத்திலே ஒரு நல்ல கட்டத்தில் இருந்த பொழுது இவர் ஒரு குருவானரிடம் சென்று அந்த குருவானோடு சேர்ந்து அவர் அந்த சிறையில் இருக்கின்ற அந்த சிறைச்சாலைகளுக்கு உதவி செய்ய தொடங்கினார். எத்தனை அளவுக்கு அவர் தொடங்கினார் என்றால், தன்னையே தான் ஒரு கன்னியாஸ்திரி போல அந்த சிறையிலே தங்கி நாள்தோறும் அங்கே ஊனமற்ற அந்த நோயாளிகளுக்கு, அந்த சிறையாளிகளுக்கு தேவையான ஆறுதலையும் மருத்துவமையும் தந்து கொடுத்து, இறந்து போன அந்த சிறைச்சாலைகளுக்கு அவருடைய அந்த அடக்க சடங்குக்கு தேவையானவர்களை அவர் செய்து கொண்டிருந்தார். ஆகவே அந்த மெக்சிகோ நகரத்தின் மதர் தெரேசா என்று இவரை அழைத்தார். அன்புக்குரியவர்களை, உதவி செய்ய நம்முடைய பட்ட பதிவு பரிசு தேவையில்லை. பிறருடைய துன்பத்தில் அவருடைய தேவைகளுக்கு உதவுகின்ற இதயம் தேவையாக இருக்கின்றது. ஆகவே எவ்வாறு அன்னை மரியா விரைந்து சென்று தன்னுடைய உறவினருக்கு அவர் உதவி செய்தாரோ, அவ்வாறு நாள்தோறும் நம்மால் இருக்கின்ற அந்த உதவியை நாம் முழு உதயத்தோடு முழு மனத்தோடு செய்தால் அது ஆண்டவருக்கே செய்தது போல, ஆண்டவர் கூறுவது போல மத்தேயு நற்செய்தி 25ஆம் வசனத்திலே, இந்த மிக சிறியோர்களுக்கு நீங்கள் செய்த அனைத்து உதவியும் நீங்கள் எனக்கே செய்தீர் என்று. ஆகவே ஆண்டவருக்காக நம் கையால் எழுகின்ற அந்த உதவுகளை பிறருக்கு செய்து நாம் வாழ்கின்ற அந்த திறமைக்காக நம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள், சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றனர், தம் காயங்களையும் பார்க்கின்றனர். என்னை நோக்கி பார்க்கின்றனர், தம் காயங்களையும் பார்க்கின்றனர். என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கையால் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீவழியில் என் கால்கள் சென்றால் தம் கால்களின் காயங்களை பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள் என்னை நோக்கி பார்க்கின்றனர், தம் காயங்களையும் பார்க்கின்றனர். என்னை நோக்கி பார்க்கின்றனர், தம் காயங்களையும் பார்க்கின்றனர். அன்புக்குரிய ஆண்டவர் இயேசுவே, இதோ நீர் நமக்கு அளித்துள்ள இந்த கைகளால், என்னுடைய கண்களால், நம்முடைய கால்களால் பிறருக்கு உதவி செய்து நல்லவற்றையே செய்ய தேவையான தூய ஆவியினார் பலத்தையும் நாள்தோறும் நமக்கு அளிக்குமாறு உம்முடைய திருக்காயங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இதோ இன்றைய நாள் பிறருக்கு உதவி செய்வதற்கு வழியாக ஆண்டவருக்கு உதவி செய்த நாளாக மாறட்டும் என்று தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் உம்மை ஆஸ்வதிக்கின்றேன். ஆமென்.